என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? கூப் கேட்ட பண்ணிச்சு. டாடி சீக்கிரம் வாங்க. கூப் மிஸ்டர் கேட்டோட சண்டை போட்டுட்டு இருக்கா. மறுபடியுமா? இன்னும் 8:30 கூட ஆகலையே. உன்னால குறி வச்சு அடிக்க முடியலையே. இத பண்ணது எனக்கு தெரிஞ்சிருச்சு கூப். தப்பு பண்ணது கேட் தான். இதத்தான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கேன். நீ இப்ப என் கூட வா பஸ்டர். டாடி டாடி அது கூப்போட தப்பு. எப்பவும் கூப் தான் தப்பு பண்றான். ஞாபகம் இல்ல? இந்த தடவை கூப் பண்ணல. நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஒரு கேட் இந்த மாதிரி நடந்துகிட்டு நான் பார்த்ததே இல்ல. அதோட பிரீட்ல அது யூனிக்கா இருக்கணும். மிஸ்டர் கேட்டை இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேட்டோட முகத்தை கொஞ்சம் பாருங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் சாரி மில்லி. மிஸ்டர் கேட்டோட நடத்த சரியில்லைன்னா அதை வீட்டை விட்டு அனுப்புறத தவிர வேற வழி இல்ல. அதான் நல்லது. ஓகே ஓகே மில்லி ஸ்டாப் ஸ்டாப். கேட் இங்க இருக்கலாமா? கூப்பும் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா தான் இங்க இருக்கலாம். ஜென்டல் பேரண்டல் மேகசின்ல நான் இந்த ஆர்டிகிள படிச்சேன். இதை நீ ட்ரை பண்ணி பார்த்தா நல்லது. The secrets of horse whispering. ரொம்ப வைல்டஸ்ட் ஹார்சஸ் கூட இதை வச்சு டேம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. கணக்கிறதுக்கு பதிலா நீ ஒரு மியாவுன்னு சொன்னா போதும். ஆனா மிஸ்டர் கேட்டோட ஓட நான் தான் விஸ்பர் பண்ணுவேன். சாரிடா செல்லம். அதை பண்ண வேண்டியது உன்னோட பிரதர் தான். ஓகே நீங்க சொன்னா சரி. குட். அந்த அனிமலோட கண்ணுக்குள்ள உத்து பார்த்து அதோட ஆழ் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் பாக்குறேன். ஆனா பாக்குறது பயமா இருக்கு. இப்போ ஒரு ஜென்டில் ஃபேம் சஜஷனை விஸ்பர் பண்ணணும். அந்த அனிமல் எப்படி நடக்கணும் நம்ம விரும்புறோமோ அத. காதுல கேட்டுதா? நாம 2 பேரும் நிச்சயமா ஒத்து போக மாட்டோம். குட் பை மிஸ்டர் கேட். நான் ட்ரை பண்ண டாட். ஆனா அம்மா மிஸ்டர் கேட்டுக்கு நீ என்ன பண்ண? நான் விஸ்பர் தான் பண்ணேன். கூப் இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நோ வே. உன்னால என்ன ஏமாத்த முடியாது. ஹரே மிஸ்டர் கேட் இங்கே தான் இருக்க போகுது. நீ தூள் கிளம்பிட்ட கூப். நீ உண்மையிலேயே ஒரு கேட் விஸ்பரர். ஓ அப்படியா? அதையும் சீக்கிரமா பாப்போம். அப்போ நீ ஒழுங்கா நடந்துக்கிற. ஆனா நான் நம்ப மாட்டேன். ஹே டாட் இத பாருங்க. செட் பேக் ரோல் ஓவர். கூப் மிஸ்டர் கேட் நீ இப்ப டாட்டி ஆக்கிட்ட. ஓ நோ யூ ஆர் ரைட். நாம கேட்ட குளிப்பாட்டி விட்டா என்ன? கூப் இனிமே இதை யாரால மறுக்கவே முடியாது. கேட் உன்னோட ஸ்பெல்ல இருக்கு. ஆனா மிஸ்டர் கேட் என்னோட ஸ்பெல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர் கேட்டுக்கு வாட்டரே பிடிக்காது. ஓ நோ மிஸ்டர் கேட்டுக்கு குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் குளிக்கலன்னு வச்சுக்க உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நிஜமாவே எனக்கு பிடிச்சிருக்கா? வாவ் இந்த மாதிரி இது நடந்துக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கல. இங்க பாத்தியா மிஸ்டர் கேட்? ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரிஸ்கி பிட்ஸ். மிஸ்டர் கேட்டுக்காக நான் ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன். இத நீ சாப்பிடணும். ஏன்னா நீ சாப்பிடுறதுல நான் விஸ்பர் பண்ணி வச்சிருக்கேன். உப்ஸ் ரொம்ப அதிகமா ஹாட் சாஸ் போட்டம் போல இருக்கு. மிஸ்டர் கேட் மிஸ்டர் கேட் நீ கெடுத்து வச்சிருக்க. வியர்ட். டீ இன்னும் ஊத்தவா மில்லி?
விஸ்பர் வந்தாலும் இது ரொம்ப பெட்டர் ஆயிடும். சாரி, ஒரு கேட்டுக்கு தான் விஸ்பர் பண்ணுவேன். ட்ரை பண்ணு கூப், உன்னால அது முடியும். ஏன்னா இந்த கேட் கிட்ட ஒர்க் அவுட் ஆச்சுல்ல. இது ஒரு குட் கேட்டே இல்ல. இது மாறின மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்துது. வாவ் கூப், தட்ஸ் அமேசிங். ஓகே, நான் கேட் விஸ்பரர் இல்லன்னு உனக்கு ப்ரூவ் பண்றேன். ஹனி ஃப்ளஃப் என்னால சரி பண்ண முடியாது. கோ ஆன் கூப், உன்னோட திறமையை காட்டு. நான் சொல்றேன், நீங்க நம்பணும். கவனிங்க. சியர் அப். பாருங்க, எதுவுமே நடக்கல. என்கிட்ட எந்த ஸ்பெஷல் பவரும் கிடையாது. கம் ஹியர் செல்லோ. உன்கிட்ட ஸ்பெஷல் பவர் இருக்கு. பட் இது நடக்கவே முடியாதே. இதெல்லாம் என்னால நிச்சயமா பண்ண முடியாது, புரிஞ்சுக்க. என்ன இதெல்லாம்? நான் தான் கேட் விஸ்பரர். இது வந்துட்டேன். ஹலோ கேட் விஸ்பரர். பிபி, உன்னோட பவரை பத்தி நான் ஸ்ட்ரீட் முழுக்க சொல்லிட்டேன். போய் விஸ்பர் பண்ணி அவங்களை எல்லாம் சரி பண்ணு. என்னோட ஸ்னேக் அது ஒரு பலூன் நினைச்சிட்டு இருக்கு. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. எல்லாம சரியா பிஹேவ் பண்ணல. அது ஸ்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. டோட்டலுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாசியேட்டர் ஒரு சிக்கனை பார்த்து பயப்படுது. பட் நான் கேட்டுக்கு தான் பண்ணுவேன். கம் ஆன், கேட் விஸ்பரிங்ன்றது ரிசார்ட் விஸ்பரிங் இல்ல வார்ம் விஸ்பரிங் மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஹேய், நீதான் பெட் விஸ்பரரா? எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் சொல்றது புரியல பெருசு. கூப், அந்த அனிமல்ஸ்க்கு நீ வேணும். அதுங்களோட ஒரே ஹோப் நீதான். ஓகே ஓகே, உங்க அனிமல்ஸ் எல்லாத்தையும் இங்க விடுங்க. பெட் விஸ்பரர் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் சரி பண்றேன். கோட்டா, லாமா, கேங்கரூ. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நல்ல அமைதியா இருந்த நம்ம வீடு எப்போ ஜூவா மாறிச்சு கூ? இந்த டவுன் பூரா என்னோட விஸ்பரிங் பவர் பரவி இருக்கு டாட். நீ இந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்க இருந்து வெளியே போன இப்பவே விஸ்பர் பண்ண முதல்ல. அதை இப்பவே பண்றேன். ஓகே ஸ்னேக், இங்கே இருக்காத போ. நீ கிளம்புற டைம். ஹே லாமா, நீ பறப்படு. நீ முதல்ல கிளம்பு டாக். ஜிராஃப், என்ன பண்றேன்னு தெரியலையா? ஏன் விஸ்பரிங் வர்க்கே பண்ணல? முடிஞ்ச அளவுக்கு சத்தமா தான் விஸ்பரிங் பண்றேனே. நீ நல்லா நடிக்கிற, அது எனக்கு தெரியும். ஓனோ, ஓனர்ஸ் வரலன்னு நம்புறேன். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் விஸ்பரிங் பண்ணா உங்க அனிமல்ஸ் எல்லாம் சரியாயிடும். நீ ஒரு பெரிய கேட்டியா? நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை மிஸ்டர் கேட். நீ ஷேர் பண்றதுக்கு கத்துக்கணும். குட் கிட்டி. இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் இங்க இருந்து வெளியே போக சொல்லு. இதோ நான் பண்றேன் டாட். ஹே கேட், ஃபிஷி ஃப்ரெஷ்க்கு பிட் ஷேர் பண்ண தயாரா இருக்கியா? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஈஹா! Come on, Coop. சிக்கனை திருப்பி கொடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? ஆமா, Thank you.
மறுபடியும் வராதீங்க. ஹே, அது என்னோட லக்கி பேஸ்பால் கேப். மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. மிஸ்டர் கேட், பரவாயில்ல, நம்ம வீடு பழைய கண்டிஷனுக்கு வந்துடுச்சு.